ஓகே, இது நாங்கள் வந்திருக்கிற இந்த சர்ச் வந்து லண்டன் ஒன்டாரியோ. எங்களோட இடத்துலேருந்து 3 hours தான் காட்டும், ஆனால் 4 hours எடுக்கும். நாங்கள் மார்னிங் 9க்கு 8:50க்கு வலிக்கிட்டு இங்கே 12:30 தான் வந்தேன். நான் ட்ரைவ் பண்ண வழியா சரி எனக்கு யாழசா இந்த சர்ச்சு தான் வந்திருக்கிறோம். தமிழாக்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் இங்கே வந்து ஒரு பீஸ் மேரிட், மாதாட பீஸ் மேரிட். இது இப்படியே தோட்டங்களுக்கெல்லாம் இருக்குது. அந்த அதெல்லாம் தெரியுது சர்ச். நாங்கள் அதுக்கு தான் நாங்கள் போயிருக்கிறோம். ஸோ இதான் அந்த சர்ச், மாதாட ரோஸ் மேலின் அந்த இடத்துல இருக்குது. ஓகே, நம்புக்குடி போட்டிருக்கு 10th லைனில் அங்கே இருக்குது. ஒரு கிளைட்டி தான். ஹாய், வெல்கம் டு நியூட்ரிஷியஸ் மல்டிகல்ச்சரல் குசின். நாங்கள் இன்றைக்கு வந்து இங்கத்தே வயலன்னு சொல்லல, அது இங்கத்தே பாம்புகளுக்கு இடையில் ஒரு மாதாட சர்ச் வந்து எவ்ரி இயரும் வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வந்து இதில் வந்து ஒரு ஃபீஸ்ட் மாரி வைக்கிறது. இது வந்து எங்களோட டொரண்டோலேருந்து 4 hours ட்ரைவ், ஆல்மோஸ்ட் 3 to 4 hours எடுக்கும் வேறு. அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன், பார்த்து மகளுக்கு. பாருங்க, சோயாபீன்ஸ் தோட்டம். முந்தி இதெல்லாம் ஒரே வெஜிடபிள் கார்டனாக இருந்தது. வெஜிடபிள் போடுறாங்க, ஆக்களையும் பிடுங்கிட்டு போக விடுறதே. இப்போ அவங்க சோயாபீன்ஸ் போட்டு, அவங்க போன இயர் வந்து கோன் போட்டவங்க, சோளம் போட்டவங்க, இந்த முறை சோயாபீன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, பஸ்ஸில் எல்லாம் ஜனம் வர்றது. அந்த ஆண்டியே மேடம், உங்களோட வீடியோ பார்த்துருக்கேன். தேங்க்யூ. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? ஜூடியோட தானே இருந்தேன் நான். ஜூடி, உஷா ஜூடி இருந்தேன். ஓகே, பஸ்ஸில் எல்லாம் ஜனம் வருது. இங்கே வந்துட்டீங்க ஊரில் இருந்து? சரி, பாருங்கோ, கோயிலை பாருங்கோ. எங்களோட தமிழ் ஆக்கள் தான் எல்லாம். யூடியூப் பார்க்குறீங்களா? அதெல்லாம் தொடங்கிட்டீங்களா? இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமா? அப்ப இதுக்கு முன்னாடி தெரியாது எனக்கு, அதான் பிரச்சனை. சரி, நீங்க எங்க அது கோயில் எடுப்போம் மங்கள பின்னாடி. கோயிலுக்கு வெளியில தான் எங்களோட தமிழ் மாஸ் எல்லாம் நடக்கிறது. கோயில் அப்புறம் உள்ளுக்க போய் எடுப்போம். இப்போ வாங்க வெளியில். அதில் போகணுன்னு சாப்பாடு தொடங்கிட்டாங்க. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உன்னகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது.
வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பொன்னொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். போர்கால வேதனைப்பட்டு கடும் துயரத்துடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 முடிகள் இருந்தன. அது தன் வாளால் மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. ஒரு கால வேதனையில் இருந்த அப்பன் பிள்ளை பெற்றவுடன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பன் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் எனக்கு அறிஞரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல்மையுமே காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குட சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். தாழ்நிலை இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செங்கரை வருங்கயராய் அனுப்பியுள்ளார். அவர் தம் வழிகளுக்கு நிலையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவு கொண்டுள்ளார். இரண்டாம் வாசகம். பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 12-17-19 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்த எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ஒருவர் குற்றத்தாலோ அந்த ஒருவர் வழியாக சாவு செலுத்தினார் என்றோ அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடை. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலையை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவனின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம். கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் என அழைக்கப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு சென்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. உங்கள் மத்தியிலே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க என்னை அழைத்த சோமாலை தாசர் சபையினருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அன்பான சகோதரங்களே, எங்களுடைய இலங்கை நாட்டிலே இதுவரை காலமும் ஒரு புனிதரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். I think we are going to have a first saint born in Sri Lanka very soon. That will be none other than the servant of God, Father B.A. Thomas, the founder of the Rosarian congregation. அன்பான சகோதரங்களே, எங்களுடைய இலங்கை நாட்டிலே பிறந்து புனித நிலைக்கு உயர்த்தப்படக்கூடிய ஒருவரை நாங்கள் கொண்டிருக்கிறோம். விரைவில் இறைவனுடைய அருளால் அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அவர் வேறு யாரும் அல்ல, இந்த சோமாலை தாசர் சபையினுடைய ஸ்தாபகர் அருட்தந்தை இறையடியார் B.A. தோமஸ் அடிகளார். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே இறைவன் அவருக்கு இந்த மகிமையை விரைவில் கொடுக்க வேண்டும் என்று These are braces. We just sewn some. So this is Mother Mary.
ரெண்டு போட்டுட்டேன் கத்துறீரா அப்படியே வேற போட்டோ வெயில் வீடியோ எடு அந்த நாளே பெரிய மணி அதை எடுத்து நீ வீடியோ மனிதன் அப்போது அடிச்சது ஆண்டு மணியோ தெரியல பழைய காலத்தான் நானும் பாடினா அடிச்சிருவேன் வெள்ளனை அடிச்சது அடிச்சேக்க எடுத்துருக்கோம் ஐயா 1919 ஆண்டு நியூயார்க்லேருந்து கொடுத்துருக்குறேன் மெலனி பெலா வேறு மங்கள இதுக்கெல்லாம் எங்கிட்ட தமிழாக்களோட பூஜை நடக்கும் எங்களோட தமிழ் மாஸ் அதாவது தமிழ் பூசை நடக்கிறது வெளியில் தமிழ் பூசை இல்லை மேடம் லேடி ஆஃப் ரோசரி என்று ஷரைன்ன்றது இங்கே பாருங்க கதிரையில் லேடி ஆஃப் ரோசரி ஷரைன்னு போட்டிருக்கு இதுக்கெல்லாம் நடக்கிறது இதானந்த ரோசரி மாதா இதானந்த ரோசரி மாதா அவருக்கு தான் இன்றைக்கு ஃபீஸ்ட் வைக்கணும் ஓகே இனி அந்த பாதையெல்லாம் போக அதுக்கால போய் எடுப்போம்மா இந்த ஒரு ரோசரிஸ் அதுக்கால போய் கம்மியா என்னப்பா இதெல்லாம் இந்த ரோசரி போகிற இது வடிவ செய்து வச்சிருக்கேன் ஆனால் இதுக்கு நேரம் நிற்கல அது வேற போகும் இந்த ஈர மழை தண்ணி நின்று ஒரு மனம் வருது பங்கு வெயில் இல்லை தானே மரமெல்லாம் மூடி விட்டுட்டாங்க விளங்கனி மாதிரியும் வச்சிருக்காங்கப்பா கிடையாது வச்சிருக்கேன் And then they left, and they realized 3 days later. ஆக்கள் தான் வச்சிருக்கீங்க எங்கட சோசியல் செய்ய விடுறதான ஃபாதர்ஸ் இது மடு மாதாட வச்சிருக்கீங்க வாங்க பாப்போம்
நீங்க வால்நட் மரம் நிக்குதப்பா இங்க மேல எங்கனையோ வால்நட் விழுந்து கிடக்கு இது வால்நட் என்ன இல்ல ஹண்டன் வால்நட் சரி வேற இந்த இது வால்நட் இது வால்நட் இவ்வளவு விழுந்து கிடக்கப்பா இந்த வால்நட் இது வால்நட் இங்க வேற வால்நட் பச்சை வால்நட் நல்லா இருக்கும் ஐயோ அது கன நாள் விழுந்து அது உருகி போயிட்டு காஞ்சி வச்சு நஞ்சு காய தெரியாது இது வால்நட்றாங்க நாங்க காட்டினேன் அந்த இது வால்நட் அது வால்நட் அது நான் உடைச்சு எடுக்கணும் இந்த பீலர சொல்லியா உருகிட்டு வெயில் கடந்து இதை நான் அறியாம அதை கொண்டு போனேன்டா அந்த என்னட கிரக்கர் இருக்குது வால்நட் கிரக்கரால் உடைச்சிட்டு நிறைய விழுந்து விடக்கப்பா வால்நட் எல்லாம் இங்கே அணில் பிள்ளைகளுக்கு தான் சாப்பிடுவீங்க இந்த இது வால்நட் நேரம் எத்தனை வால்நட் நிற்கிது இது வால்நட் இந்த இல்லை என்ன தெரியும் வால்நட் என்ன அந்த செரி ஃபார்முகளுக்கு எல்லாம் இருக்கிற வால்நட் வேற பார்ப்போம் மடுமா தான் வச்சிருக்கீங்க இது வால்நட் இல்லை இது ஆப்பிள் ரெண்டு மாதான்னு தெரியல என்ன ரெண்டு மரம் நிற்குது அதுக்குள்ள வால்நட் வால்நட் அந்த வாட்டை மரம் இது வந்து ஃபேட்டிமா என்ன அல்ல லூட்ஸ் இதில் என்ன மாதம் வச்சுருக்கோம் லேடி ஆஃப் குட் சக்ஸஸ் ஸ்பெயினில் இருக்கிற மாதா இது என்ன மாதான்னு பார்ப்போம் லேடி ஆஃப் கேப் இது கேப் மாதாப்பா குயின் ஆஃப் த ஹோலி ரோசரி இது கேப் பட்டினத்தில் இருக்கிற மாதா கேப் என்ன சில நேரம் கேப் சரோஸ் இந்த மாதா கண்ணீர் வடிக்கிறா வந்துடுறா லேடி ஆஃப் சரோஸ் இந்த அதெல்லாம் நம்ம கண்ணீர் வடிக்கிறா சரோஸ் இந்த முள் கத்தியால் அவட இதயத்தை குத்தி கிழிக்குது சரோஸ் கவலை கண்ணீர் வடிக்கிறா லேடி ஆஃப் சேரிட்டி இது கியூபால இருக்கிற மாதா இந்த மாதாட்டையும் தொட்டு மண்டாடுவேன் இந்த பணியும் தொட்டு இது வெவ்வேறு கண்ணீர் வடிக்கிறாங்கிற உலக பாவன்ட்டு இந்த கேக்டஸ் வச்சிருக்கேன் ஃபாதர்ஸ் இது கண்ண பெருகும் இந்த ரோசாப்பூ மாதிரி இருக்க கேக்டஸ் நான் முந்தி கண்ணக்கு எடுத்து அம்மாட்ட பாக்ஸில் கொடுத்து விட்டேன் நான் அது அம்மாவுடைய பெரிய மாட்டை கொடுத்து அவள் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி போட்டான் இதில் அவளடியோ அண்டூர் ஆஃப் நாட்ஸ் இவ கட்டி இருக்குது அந்த கைத்தால் அதான் நாட்ஸ் இந்த மாதம் சாரோஸ் எனக்கு கவலையாக இருக்குது இந்த மாதம் கண்ணீர் வடிக்கிறது பாப்பா ஒவ்வொரு மாதாவும் எல்லாம் பேர் போட்டிருக்காங்க தண்ணி அடியோ இதானப்பா இந்த ரோஸில் இருந்தால் அந்த ரோஸி சோயில் எடுக்கிறது இந்த சீட்ஸில் இருந்து தான் ரோஸி சோயில் எடுக்கிறது இது அந்த குங்கும கலர் ரோஸ் அவ்வளவு ஹை வைட்டமின் சி எல்லாம் இனிக்குது இதில் நியாயமான இந்த இது இருக்குது இது என்ன மாதா இது வேறு பாக்கையில் போட்டிருக்காலே எனக்கு பாக்கை இல்லாமல் இங்கே ஹைரேஞ்சியாஸ் இருக்குது பேர்ப்பு கலர் இந்த அது பிங்க்கில் இது பேர்பிள் பினிக்கரை விட அதை இது சேஞ்ச் பண்ணும் பிஹெச் பேலன்ஸ் சேஞ்ச் பண்ண கலரும் சேஞ்ச் பண்ணும் இதால் தான் அந்த சிவமாலை சொல்லி கொண்டு வாருது கல்வாரி மலையின் அங்கே அங்கால இருக்கையில் அந்த லூட்ஸ் மாதாவை இதுக்கால போகலாமா
போ மங்கள அதில் போயிட்டு அப்படியே போ. இது என்ன மாதாப்பா? அவள் லேடி ஆஃப் நாக் அயர்லாண்டில் இருக்கிற மாதா. முடி வச்சிருக்கிறாங்க. முடி இந்த மாதாட முடியில வந்து 12 நட்சத்திரம் இருக்கலாம். அது 12 இதுகளை குறிக்கலாம். ஃபாதர் சொன்னார். மூத்திரங்கள் 12 நட்சத்திரம். அதான் விண்மீனை முடியாக நீந்தவளை என்று அங்காலையும் இருக்குது. அங்க இருக்குல்லைங்க. இது என்ன மாடா? லேடி ஆஃப் குட் ஹெல்த். ஐயோ நல்ல சுவத்தை தாத்தாயி. இது வேற லேடி ஆஃப் குட் ஹெல்த். இது என்ன மாதா? குட் லுக். அது என்ன குட் லுக்? ஓகே வந்து இது ஒரு நாட்டில் பார்த்து நம்ம இல்லை இந்த மாதாட இது இந்த பிக்சர் எனக்கு இது என்னன்னு தெரியாது. கூட்டாளி போவோம் நம்ம திருப்பி போயில Rangel, video எடுக்கு. இந்த மர சொல்லி கட்டு போயிட்டதுனால ஒவ்வொரு மாதாவுக்கு அந்த அதுக்குள்ள போவோம். அதுக்குலாம் பாது இது பண்ணுதானே பாக்குறீங்களானே to be like Theo. No, I'm a nature boy. You were the original nature boy, not Theo. It was you, Jacob. ஐயோ இது படிவே இருக்கு இந்த மாதா. மேடி ஆஃப் கிரேஸ் சமாதானத்தின் தாய். வீடியோ மட்டும் போன் இது மட்டும் வீட்டிலேயே அதுக்குலேருந்து வலிக்கிட்டு 90 இஞ்சால வந்துட்டேன். ஒல்பாக் ரோட்டில் அதில் இருந்தாக்கள் எல்லாரும் தெரியும் எனக்கு. ஏன்னா அதுக்குலாம் நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஒல்பாக் ரோட்ல இருந்து நீங்களா? நாங்கள் அதுக்குள்ள இருந்த
மனத்திருக்கு என்ன பிரதான வயசு வலிச்சுன்னா அங்கால ஃபார்ம் உண்டு அந்த அதே முடிக்கது மண்ணுமா இல்லை அது பால் மாடு ஆனால் இதுக்கு முந்தைய இறைச்சிக்கு விட்டுற வானது இந்த பெரிய ஃபார்ம் என்ன அங்கால சவுக்கால நாங்கள் அந்த அதுக்குள்ளே இருக்க மாதாவை எடுத்துருக்கலாம் என்ன அதுக்கு போய் எடுப்போம்மா லெட்ஸ் கோ அங்கால சவுக்கால பாவம் இந்த ஃபாதர் சொந்த சவுக்காலே ஒரு இருக்குது தான் இந்த இதுக்குள்ள அந்த மூளைக்குள்ள ஒரு மாதாவிட இருந்தது இங்கே எதுக்கு இதை எடுத்துட்டு வேற நான் வெளியில் நிற்கிறேன் பெருங்க சின்ன கூடு ஒன்று கட்டி இருக்குது குருவி ஐயோ குருவிட கூடு அது ஆக்கள் இல்லை தானே அதுக்குள்ள குஞ்சு இருக்கு போல இருக்கு இதெல்லாம் ஒரு மாதம் தான் நிற்கும் அதுக்கு பிறகு எல்லாம் இது என்னத்தை கிடைக்கி நம்ம இது உங்களோட மகளா ஆரஞ்சு ட்ரெஸ் இல்லை 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 அந்த கை காசு அது பார்த்தது கிடைக்கிறது ஃபாதர்ஸ் இதான் இந்த ஃபாதர்ஸ் இருக்கிற வீடு இல்லை சும்மாதி நீங்கள் என்ன பேட்ச் நீங்கள் எந்த ஊர் கொழும்புத்துறையா நாங்கள் கொழும்புத்துறை ரோட்டில் இருந்து நாங்கள் இப்போ ரோசரி ஒரு 3:30 வரும் 3:30 ஒரு ஆராதனை துவங்க போகுது பின்ன அதுக்குத்தான் அது முடிய நாங்கள் 4:30 ஒலிக்கிட்டுருவோம் அங்கால 8:30 போனால் தான் இருட்டு படம் முதல் போகலாம் ஹைவேல ஓவர்ஸ் டிரைவ் பிறகு ஒரு மாதிரி 3.5 ஹவர்ஸ்லேயே வந்துட்டேன்
அந்த ப்ளூ கலர் சட்டைக்கு பக்கத்துல பின்னால தான் இருக்கிறீங்க. அடியோர் வாழ்ந்திட துணை வல்லமை நிறைந்த இயேசுவே, இன்றைய அருமையான நாளிலே உம்முடைய அன்னையும் சிவமாலை தாயும் ஆகிய மரியன்னையினுடைய சிவமாலை அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடிய நாங்கள் இந்த கனடா தேசத்தின் ஒன்றாரியோ மாநிலத்தின் மேலின் பிரதேசத்தில் சிவமாலை அன்னையினுடைய திருத்தலத்திலே ஆசீர்வாதம் நிறைந்த நற்கருணை பிரசன்னத்தின் முன் அமர்வதற்கு நீ கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். உலக அனைத்தையும் படைத்தவரே, நாங்கள் வந்து அந்த மேலினண்ட இடத்துல இருக்கிற கோயிலில் உள்பக்கம் எங்களுக்கு வெளியில் தான் கிணஸ் என்ன மண்டபடியாக வெளியிலாம் பூசை செய்ய விடுறதே தமிழாக்கில். இது சண்டேஸில் இங்கே தான் மாஸ் நடக்கிறது. எதுக்கு போடுறாங்க அப்படி வந்து யார் மடிப்பீங்க? இல்லை எங்கே போடுறதுக்கு இருக்குமே அல்ல, அங்கே தான் கொடுக்கணும். நான் நெக்கில் யாரும் மடுப்பினோம். அப்போ இதை விட அங்கே கோயிலுக்கு போட்டிருக்கலாம். அந்த பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஒரு சின்ன இன்ஃபென்ட் ஜீசஸ் ஸ்டாச்சு இந்த இதுக்குள்ளேயும் காசு வச்சுருக்குது. இந்த ஹோலி வாட்டர் அம்றாங்க. என்ன எடுக்கிற ஒரு சொட்டு எடுத்து நெத்தியில் பூசிட்டு போவோம். பயம். ஓகே, லெட்ஸ் கோ. டைம் அப். வேறு
ஓகே ஓகே, இதுவும் அந்த மணி உண்டு தான் அவங்கட. இது 890 கட்டின கோயில். ஓகே, இதுவரை இந்த ரோசரி மாதாட அந்த அதிகமாக அந்த ஃபார்முகளுக்கு இடையில் இருந்த இந்த சர்ச் நாங்கள் 3.5 மணித்தியாலம் செண்டிச்சது. நானும் ஓடி வர நார்மலி 3 மணித்தியாலம் நானும் ஓடி வரேன்னா 3.5 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் எடுக்கும் டிராஃபிக் இருந்தால். இந்த இதை பார்த்து மகிழ்ந்ததுக்கு நன்றி. இப்படியான கனடாவில் வேறு இதுகள் நீங்கள் பார்க்கணுமெண்டா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், அது எப்போதும் உங்களோட விருப்பம். யோகி நன்றி. பேருங்க காத்தாடி எல்லாம் இருக்குது. அங்கே எல்லாம் ஒரே இந்த தோட்டங்கள் தான். வயல் எல்லாம் போயிட்டு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறோம் போடாடிக்கு பிரச்சனை. அவங்க போய் நின்றுட்டாங்களே என்ன தமிழாக்கல என்ன சரி அது இல்லை வேறையாக்கள் வெள்ளையா அதில் ஏதோ இந்த வீட்டை பாட்டி நடக்குது போல பாட்டி நடக்குது. பேக்யார்ட் பார்ட்டி. அதுகளுக்கு என்னப்பா இப்படி எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு பாட்டி தானே. சம்மர் முடிஞ்சோடனே இந்த இடமெல்லாம் யாரை நினைப்பாங்களா? அவ்வளவு ஸ்னோவாக இருக்கும். பட்டணத்தையே லேசில் வலிக்க மாட்டாங்க. சம்மருக்கு தான் இது சொர்க்கம். இந்த இங்கத்தை கிராமப்புறம், எங்களோட கிராமப்புறம் எந்த நாளும் சொர்க்கம். கிராமப்புறம் எந்த நாளும் சொர்க்கமானது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? பன்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு டாகும். அப்பா நம்ம ஊரு மாதிரி வருமா? ஏதோ வந்துட்டா வாழ்க்கையை கொண்டு போகணும் செய்வோம். நம் நாட்டுல ஒரு மோட்டர் பைக் இருக்கணும். ஜம் அடிச்சுமா ஜல்லன்னு போய் தெரியலாம். I like motorbike than car. சும்மா ஜின்னு போகும். நீ வெளியில எடுக்க காதுக்கு கொண்டு போயிடும். தாண்டி ஓடினா தான் கொஞ்சம் அது முண்டரைக்கு போகலாம். வரைக்கும் அப்படித்தானே 100 தாண்டி தானே ஓடிடும். நீ எதுக்கால எடுக்கிறான்னு தெரியாதா? தெரியுது 3.9 ரூபாய் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் கார்டு கட்டா லெஃப்ட் கார்டு சடிச்சு கொண்டு வர கஷ்டம். மேலே கொண்டு வரவே கஷ்டப்பட்டேன் நான். அப்படி ஒரு பள்ளத்தாக்கு. வந்திருக்கிறேன் இந்த ரோட்டால் வந்திருக்கிறேன் சுப்பிரமணியம்.